விஜய் கிட்ட வந்து காவேரி வந்து கேட்குறாங்க, நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு? எதுக்காக வந்து இவ்வளோ அன்பை எனக்கு குடுக்குறீங்க? என்னை பத்தி பெருமையா பேசுறீங்க எல்லார்கிட்டயுமே. எனக்கு பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் ஒண்ணு ஒண்ணா செய்றீங்க. நான் என்னங்க பண்ணேன் உங்களுக்கு? இதுக்கு கைமாறி நான் என்னங்க செய்ய போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் வந்து என்ன பண்றாரு, காவேரியோட கைய அப்படியே பிடிக்கிறாரு. அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கிஸ் பண்றாரு. "இங்க பாரு காவேரி, நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் காவேரி. உனக்கு கேட்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெஞ்சில வந்து காவேரியோட கைய வச்சு கேட்க சொல்றாரு. "பாரு, இந்த இதயம் வந்து உன் பேரை சொல்லி தான் துடிக்குது, கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசாமையே சொல்கிறாரு. காவேரிக்கு ஒன்றும் புரியல. அப்படியே வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. விஜய் வந்து இப்படியா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து கிட்ட வந்து அப்படியே வந்து நெத்தி வடுகளை கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து தோள் மேலே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து தன்னோட வந்து அப்படியே இணைச்சிக்கிறாரு. காவேரி வந்து அப்படியே வந்து தன்னை அறியாமல் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருமே வந்து அன்பில் இணைஞ்சிடுறாங்க கொஞ்ச நேரம் தன்னையே அறியாமல். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரியும் விஜய் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து காலைல எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது விஜயை பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் அவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்து காவேரியை வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்காரு. சந்தோஷம் தாங்கவே முடியல. காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே விஜயை பார்க்குறாங்க. தன்னை அறியாமல் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து விஜயை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க காவேரி. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஜயை வந்து அப்படியே வருடி விடுறாங்க. எவ்வளோ நாள் உங்களோட அன்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, உங்கள் காதல் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஏங்கியிருக்கேன் நான் தெரியுமா? எல்லாமே எனக்கு கிடச்சிடுச்சு. எல்லாமே உங்ககிட்டேருந்து எனக்கு கிடச்சிடுச்சு. எனக்கு இது போதுங்க. என் வாழ்க்கையில் வந்து முழுசாக வாழ்ந்த மாதிரி ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உச்சி முகர்றாங்க நம்ம காவேரி. விஜய் வந்து அப்படியே எழுந்து போக பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, எழுந்து போகும்போது கரெக்டாக கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. அப்போ வந்து ஏங்க ஏங்கன்றாங்க. உடனே போர்வைக்குள்ளே தள்ளிடுறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து வெக்கப்படுறாங்க. இங்கே வந்து காவேரி கிளம்பிட்டுருக்காங்க கோயிலுக்காக. விஜய் வந்து நான் வரட்டான்னு கேட்குறேன். இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு காவேரி மட்டும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. விஜயும் காவேரி ரொம்ப நல்லா வந்து சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு இது போதுங்க, அவங்க லைஃப் லாங் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு வயிறாக எரியுது. இருக்குது. அதான் வெண்ணிலாவே இவன் கிடச்சிட்டாலே, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. காவேரி உன் சந்தோஷத்தெல்லாம் முடிஞ்சிடுச்சா? இதுக்கப்புறம் தாண்டி இருக்கு உனக்கு பிரச்சனையே. இதுக்கப்புறம் நீ பிரச்சனையிலே இருக்க போகிற. இந்த சந்தோஷம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் என்ன, உன் புருஷன் உன் கூட இல்லாமல் வேற ஒரு பொண்ணு கூட போயிட போகிறான். அப்புறம் உன் சந்தோஷம் எல்லாம் காணாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ராகினி. அது காவேரி ரொம்ப சந்தோஷமாக வந்து கோயிலுக்கு போகிறாங்க. சாமி கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி சாமி, நான் வந்து உன்னை ரொம்ப திட்டேன். நீ எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு என் வாழ்க்கையை ஏன் இப்படி கொடுத்த, அதுவும் கான்ட்ராக்ட் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசு வந்து நொந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனால் என் வாழ்க்கை முடிஞ்சு போகல. இப்போ இனிமேல் தான் என் வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நீ காட்டிட்ட. எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து கண்ணை மூடி ஃபுல்லாகவே வழிபடுறாங்க. வழிபட்டிருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தை ஓடி வந்து அப்படியே காலை வந்து கட்டிக்குது. நம்ம வந்து காவேரி காலை. அதை பார்த்துட்டு யார் அப்படி சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப அழகான ஒரு சின்ன குழந்தை. அதை பார்த்துட்டு காவேரி சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து காவேரி வந்து கையில் எடுக்கிறாங்க, குழந்தைய தூக்கிக்கிறாங்க. தூக்கிட்டு நீ யார், உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை அப்படியே பார்க்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் யாரோ ஒருத்தர் ஓடி வராங்க. என் குழந்தை தான்மா, சாரிம்மா அப்படின்னாங்க. இதில் என்னங்க இருக்குது, சின்ன குழந்தை தானே, எதுக்குன்னு தெரியலம்மா, அவள் யாருக்கிட்டையுமே போக மாட்டா, உன்னை பார்த்துட்டு ஓடி வந்து கட்டிக்கிட்டா, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிக்கிறாங்க காவேரி. என்னம்மா கல்யாணம் ஆகிடுச்சா உனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்க அப்படின்றாங்க. குழந்தை இல்லைங்க, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. ஓ அப்படியா, சரிம்மா, கூடி சீக்கிரம் உனக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. உடனே அந்த குழந்தைய பிடிச்சி அப்படியே வந்து முத்தமழை பொழியிறாங்க. அடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமாக காவேரி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. நிவின் வந்து ட்ராவில் இருக்க வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஃபோட்டோஸ்லாம் நிறைய காணோம். அதை பார்த்து நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே இருந்த ஃபோட்டோஸ்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அமைதியாக இருக்காங்க. யமுனா, சொல்லு யமுனா, இங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கே, எந்த ஃபோட்டோஸை பற்றி கேட்குறாங்க, எல்லா ஃபோட்டோ இருக்குமே அப்படின்றாங்க. இல்லை, நான் கேட்டது காவேரியோட ஃபோட்டோஸை நான் நிறைய வச்சுருந்தேன், எங்கே போச்சு அப்படின்னோடனே எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. உண்மையை சொல்ல போறியா பெல்லையா? இப்போ என்னங்க, எதுக்கு காவேரி அக்காவோட ஃபோட்டோஸில் நீங்கள் வச்சுருக்கணும்? அதனால தான் காவேரி அக்காவுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன கேட்காம எப்படி ஏன் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்து நீ கிஃப்டாக கொடுப்ப? இங்கே பாருங்கள், அது உங்கள் ஃபோட்டோஸ் கிடையாது, காவேரி அக்கா ஃபோட்டோஸு. காவேரி அக்கா கிட்ட தான் இருக்கணும். அதனால தான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு தாங்கிக்கவே முடியல நம்ம நிவின் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. யமுனாவை பார்த்து இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இது ஒரு முடிவு.